அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல் இதனுடைய பொருள் வேறுபாடு என்ன? இரத்தல் இரத்தல் இதற்கு சரியான விடை பாருங்க. இரத்தல் அப்படின்னா கையேந்துதல். இரத்தல் என்பது மரணத்தை குறிப்பதாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் என்பது சரியான தொடர். மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? மகிழ். ஆப்ஷன்ல பாருங்க. மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோர் என்பது சரியான ஒன்று. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இதில் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஏக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. உயிரெழுத்தும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வீ, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இது மலரோட ஏழு நிலைகள் இருக்கு. இதுல அரும்பு, போது, மலர், வீ, செம்மல் என்பது பூவின் நிலையை குறிப்பதாகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் எய்தான். என்ன எய்தான்? சரி, இதை நான் மாற்றி கொடுத்துட்டேன். இதில் ராமன் கனை எய்தான் என்பது சரியான விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ். இதனுடைய சரியான தமிழ் சொல் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. டிஜிட்டல், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங். இதில் டிஜிட்டல் தவறு, டெபிட் கார்டு இணையதள வணிகம் தவறு, கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான ஒன்று. ஆன்லைன் ஷாப்பிங் பற்றட்டைங்கிறது தவறான ஒன்று. கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான இணை. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. இதுல வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது ஆப்ஷன் பி சரியான ஒன்று. மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. இதுல மரபு பிழையுள்ள தொடர். இதில் சோறு உண், சுவர் எழுப்பு, பானை வனை, பூ கொய்தல்னு சொல்லுவோம். பூ பறி என்பது மரபு பிழையுள்ள தொடராகும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த. இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படின்னா இதனுடைய சரியான எதிர்ச்சொல் மறைந்த என்பதாகும். களனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? களனல்லால். ஆப்ஷன்ல களன் கூட்டல் அல்லால் என்பது சரியான ஒன்று. பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இதிலிருந்து 5 கேள்விகள். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எந்த மாவட்டம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டமாகும்.
ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது? சர் ஆர்தர் காட்டனை பார்த்தீங்கன்னா தனி பொறுப்பாளராக காவிரி நீர்ப்பாசன பகுதிக்கு நியமித்தது. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எந்த அணை? அந்த அணை பார்த்தீங்கன்னா தௌலீஸ்வரம் அணையாகும். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? அவர் சர் ஆர்தர் காட்டன் ஆவார். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார்? அவர் சர் ஆர்தர் காட்டன் ஆவார். இதில் 5 கேள்விகள். அடுத்த ஒன்று பாருங்க. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தானா, தாமா, தனதா, தமதா? இதில் ஆப்ஷனில் பாருங்க. இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் என்பது சரியான ஒன்று. சொல் பொருள் பொருத்துக. சமர்னா என்ன? களனி, களம், ஆளி. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் சமர் என்பது போரை குறிக்கும், களனி களம், களம் கப்பல், ஆளி என்பது கடலை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால். கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் இது என்ன தொடர்? இதில் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெற்றால் என்பது செய்தி தொடரை குறிக்கும். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள். ஆப்ஷனில் அப்படியே பாருங்க. இதில் பறிக்க. ஆப்ஷனில் பாருங்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் என்பது சரியான பிழையற்ற தொடராகும். வாயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. வாயேஜ் என்பது எதை குறிக்கும்? வாயேஜ் என்பது ஆப்ஷனில் கடற்பயணத்தை குறிக்கும் சொல்லாகும். ஆங்கிலத்தில் இருபொருள் தருக. துளை. இதனுடைய இருபொருள் என்ன? துளை என்பது துவாரம் மற்றும் தொந்தரவு என இரு சொற்களை குறிப்பது துளையாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. செப்பேடுகளில் காணப்பட்ட வரிவடிவம், ஓவிய வரிவடிவத்தை, கற்பாறையில் காணப்பட்ட வரிவடிவம், தாளில் காணப்பட்ட வரிவடிவம். இதில் கரெக்டான ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவிய வரிவடிவத்தை ஓவிய எழுத்து என்பது சரியான ஒன்று. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது. வரிசையில் ஒழுங்காக நில்லு. இதை எழுத்து வழக்காக நம்ம எப்படி மாற்றுவோம்? வரிசையில் ஒழுங்காக நில்லு. இதனுடைய சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வரிசையில் ஒழுங்காக நில் என்பது சரி. நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டாள். இதில் கேட்டான். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இது தன் தந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் மார்க் வரல, இதில் வரல, இதுலேயுமே கிடையாது. சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கபிலன் தந்தையிடம் இரட்டை மேற்கோள் குறி இன்று மாலை விளையாட போகட்டுமா கேள்விக்குறி என்று கேட்டான் என்பது சரியான நிறுத்தற்குறிகள் உள்ள தொடர். ஊர் பெயர்களின் மருவு. தேவகோட்டை. இதனுடைய மருவு என்ன? தேவகோட்டை. இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தேவோட்டை என்பது சரியான மருவு ஆகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை வகையை சாரும்? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா இனமான ஒன்று. அப்போ இது இனமொழி விடையை குறிக்கும். கலைச்சொல் கிளியர் இன்கம். இதனுடைய தமிழாக்கம் என்ன? கிளியர் இன்கம். இதில் தெளிவான வருமானம் என்பது சரியான ஒன்று. கடைசி கேள்வி. விடைக்கேற்ற வினா.
உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருபக அணி. இதனுடைய வினா எது? உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருபக அணி. ஆப்ஷன்ல பாருங்க, உருவக அணியை விளக்குக என்பது சரியான ஒன்று. சொல் பொருள், அதாவது சொல்லும் பொருளும் பொருத்துக. கான், உழுவை, மடங்கள், எண்கு. இப்போ நம்ம இதில் நவீனா மான்னு பார்த்துருப்போம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் பெயர் வைத்து கான்னா என்ன, உழுவைனா என்ன, மடங்கள்னா என்ன, எண்குனா என்ன, ஆன்சர் பார்த்துடலாங்க. கான் காடு, உழுவை புலி, மடங்கள் சிங்கத்தை குறிக்கும், எண்கு அப்படின்னா கரடியை குறிப்பதாகும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. சரியான தொடரை கண்டறிக. இதில் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, செடியில் பூ பூத்திருந்தன, காடு செழிப்பாக இருந்தன, மாடுகள் புற்களை மேய்ந்தது, மான்கள் வேகமாக ஓடின. இதில் அந்த ஒருமை பன்மை பிழையற்றது மாதிரி சரியான தொடர். இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மான்கள் வேகமாக ஓடின என்பது சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன? ஆப்ஷன்ல மெத்தை வீடு அப்படின்னா என்ன? மெத்தை வீடு என்பது மாடி வீட்டை குறிப்பதாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். நிலையான செல்வம் என்பது என்ன? ஆப்ஷன்ல நிலையான செல்வம். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிலையான செல்வம் என்பது ஊக்கம் ஆகும். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் மாற்றம் இன்பம், ஈகை, அகல், ஆவல், உணவு, ஊதல், எறும்பு. அடுத்தது என்ன வரும்? ஏன்னு வரணும். ஐவர் வந்ததுனால இதுல குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ஆப்ஷன் டி ஆகும். நாங்கள் என்றும் தூய்மையை என்ன பண்ணுவோம்? சரியான சொல்லை தேர்வு செய்க. நாங்கள் என்றும் தூய்மையை, ஆன்சர் நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். இப்போ வரணும், நம்ம டக்குன்னு இதை போட்டுருவோம், இதுல தவறாயிரும். கடைபிடிப்போம் என்பது சரியான ஒன்று. மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. இப்போ மேகலை தேன், மேகலை மலை, மேகலை செய். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் மேகலை, மலை மேகலை, செய், மணி மேகலை என்பது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சரியான புதிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி மேகலை என்பதாகும். பொருந்தாத இணை எது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, சீரும் சிறப்பும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை, உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவன செரியணை, பச்சை பசேல், கண்ணங்கரையல்னு பார்த்துருப்போம். அடுத்தது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எதிரிணை தான் கொடுத்திருக்காங்க. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை என்பது பொருந்தாத இணையாகும். அடுத்தது ஊர் பெயர்களின் மருவு. உதகமண்டலம் இதனுடைய மரு எதுன்னு பாத்தீங்கன்னா உதகை என்பது சரியான மருவு ஆகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார். அதே மாதிரி திருவிழாவிற்கு பிரதானமானவர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு உத்தியோகஸ்தர் வருகை புரிந்தார். இதுல பாத்தீங்கன்னா சரியான ஒன்று. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் என்பது பிறமொழி சொற்கள் களவாத தொடராகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. அக்ரானமி என்பது எதை குறிக்கும்? அக்ரானமி இதுல பாத்தீங்கன்னா உளவியலை குறிப்பதாகும். கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. இது கொடுக்கப்பட்ட வினாவில் தவறானது எது? தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இதுல வ.உ.சி. அப்படி சொல்லுவாரு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானது. இதுல எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும்? உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன? தவறான ஒன்றது பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் என்பது தவறான வினாவாகும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று. விடை எத்தனை வகைப்படும்? இது மாதிரி கேள்விகள் பாத்தீங்கன்னா பொருள்கோள் எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்.
இது மாதிரி கேள்விகள் ஏதாவது ஒன்றுனாலும் அடிக்கடி கேட்பாங்க. விடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ல விடை வந்து பாத்தீங்கன்னா 8 வகையான விடைகள் உள்ளன. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உயிரிழபடை, ஒற்றளபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இப்படி எல்லாம் கேட்கிறப்ப நம்ம உயிரெழுத்து எதுல வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான ஒன்று தான், அதுதான் உயிரிழபடை, ஒற்றளபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்பது சரியான அகரவரிசை. ஆப்ஷன் ஏ ஆகும். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஏவல் வினைமுற்று சொல் ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல்லாகும். வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வெய்யோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கதிரவன், சூரியன். அதனுடைய தவறான பொருள் ஆப்ஷன்ல கண்டிப்பா எது வரும்? நிலவு என்பது தவறான ஒன்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது அணி. இந்த சொல் குறிக்கும் பல பொருட்கள் என்ன? பல சொற்கள் என்ன? இலக்கணம், ஆடை அணிதல், நகைகள் அணிதல். இதுல அணி, கலன், அழகு என்பது சரியான ஒன்றாகும். அடுத்தது பிழை திருத்தம். பிறமொழி சொற்களை நீக்குதல். பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம். வானத்தில் பறவை பறந்தது. மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள். இதுல பிறமொழி சொல் கலவாத தொடர் வானத்தில் பறவை பறந்தது என்பது சரியான பிறமொழி சொல் கலவாத தொடராகும். சொல் பொருள் பொருத்துக. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கொண்டல்னா என்ன? கோடைனா என்ன? வாடை. இதுல இது ரெண்டும் ரைமிங்கா வரும். வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கொண்டல் கிழக்கு, கோடை கோடை வந்து மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று. கொண்டல்னா கிழக்கு, கோடை மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியான மரபு தொடரை தேர்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின. அதே மாதிரி கோழி பேத்தைகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அடுத்தது கோழி பேத்தைகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின. இதுல கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பது சரியான மரபு தொடராகும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முதல்ல பார்த்ததான் மேதி அப்படின்னா என்ன, தரளம்னா என்ன, பகடுனா என்ன, கோடு என்பது எதை குறிக்கும்? மேதி என்பது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. எருமை. தரளம் முத்து, பகடு எருமைக்கடா, கோடு என்பது குளக்கரையை குறிப்பதாகும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று. அடுத்தது பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டியா, காலை உணவை சாப்பிட்டாயா, காலை உணவை சாப்பிட்டாச்சா, காலை உணவு ஆச்சுதா. இதுல எழுத்து வழக்கு எதுன்னு பாருங்க. காலை உணவை சாப்பிட்டாயா என்பது சரியான எழுத்து வழக்கு. நிறுத்தற்குறிகள். உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். இதுல இரட்டை மேற்கோள் குறி, கமா, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இதெல்லாம் எங்க வருதுன்னு கரெக்டா பாருங்க. உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். ஆப்ஷன்ல இதுதான் சரியான ஒன்று. உங்கள் தந்தையும் இரட்டை மேற்கோள் குறி வரும், கேள்விக்குறி, என்றால் கயல் என்பது சரியான தொடர். ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் என்ன? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னு பார்த்திருப்போம். ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் இது வந்து இடஞ்சுழியை குறிப்பதாகும். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை பறவை. இது ஆப்ஷன்ல என்னன்னு பாருங்க. அப்படியே பறவை என்பது கடலை குறிக்கும். புல் என்பது பறவையை குறிப்பதாகும். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. பொருந்தாத இணையை காண்க. ஜாஸ்தி, விஸ்தாரம், பொக்கிசம், நமஸ்காரம். இதுல பொருந்தாத ஒன்று எது?
இதுல ஜாஸ்தி, மிகுதி, பொக்கிஷம், செல்வம், நமஸ்காரம், விஸ்தாரம், பெரும் பரப்புன்னு வரும். அளவு என்பது பொருந்தாத இணையாகும். வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. அதை செய்தது நான் அன்று, நான் அல்லேன், நான் அல்ல, நான் அல்லர். இதுல பாருங்க ஆப்ஷன்ல வலுவு சொல் இல்லாத தொடர் பார்த்தீங்கன்னா அதை செய்தது நான் அல்லேன் என்பது சரியான ஒன்று. விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது என்ன விடை? நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும். இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? இலவு காத்த கிளி போல ஆப்ஷன்ல கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை குறிப்பதாகும். கடைசி ஒன்று, கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் என்ன தொடர்? செய்தி, வினா, விளைவு, உணர்ச்சி. இதுல கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வருவது கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா விளைவு தொடரை குறிப்பதாகும். சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை இதுல பாத்தீங்கன்னா கான் காட்சி. கான்ல 3 சுழியின் வந்திருந்தா சரியா இருக்கும். கான் காட்சி என்பது பொருந்தாத இணை. கான்னா பாத்தீங்கன்னா என்ன வரும்? காட்டை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று பொருந்தாத இணை. சூழினா நம்ம எங்க அணிவோம்? குலை, கிண்கிணி, சுட்டி. இதுல பொருந்தாத இணை எது? இதுல கிண்கிணி, இடையில் அணிவது என்பது பொருந்தாத இணையாகும். தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர். அப்போ உ ஈ கொண்டு முடிஞ்சா நமக்கு தெரியும் என்னன்னு அப்படி பாருங்க. பாடி மகிழ்ந்தனர் இது என்ன வகையான தொடர்? இதுல பாடி மகிழ்ந்தனர் இது வினையச்ச தொடராகும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் மற்றும் வினையாளனின் பெயர் முறையே என்னென்ன? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதுல தொழிற்பெயர் என்ன, வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா பாடல், வினையாளனையும் பெயர் கேட்டவர் என்பது சரியான விடை. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. பாவரிசை கொடுத்திருக்காங்க. பாப்பா, பிபி, பூப்பு, பேப்பே, பை, போப்போ, பவு. இதுல சரியான அகரவரிசை ஆப்ஷன்ல பசி, பானம், பிடி, புலி, பவ்வம் என்பது சரியான அகரவரிசையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்பிட்டு வங்கி. இதுல சரியான சொற்றொடர் எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்பிட்டு வங்கி. சரியான விடை ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் என்பது சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். இதற்கு சரியான ஒழுங்குபடுத்த சொற்றொடர் எது? ஆப்ஷன்ல பாருங்க. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், உலகம் வாழட்டும் தமிழ் மொழி உள்ளவரையிலும். இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது சரி. நிறுத்தற்குறிக அறிக. நிறுத்தற்குறிகள்ல எது சரியானது? இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப், அதோ இங்கே எதுவும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணா வாங்கிறது ஆச்சரியக்குறி. அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் என்பது சரியான தொடராகும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை எழுத்து வழக்கா எப்படி மாற்றலாம்? எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல மாறி, மாறி, மேரி. இதுல எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை என்பது சரியான எழுத்து வழக்கு தொடர். குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. கொல், கோல். இதற்கு சரியான இணை எது? இதுல பாத்தீங்கன்னா கொல்லுன்னா வாங்கு, கோல்ங்கிறது புறங்கூறுதலை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான ஒன்று.
சொல்லையும் பொருளையும் பொருத்துக. ஒப்புமை அப்படின்னா என்ன? அற்புதம், முகில், உபகாரி. ஆப்ஷன்ல பாருங்க. ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு, முகில்னா மேகம், உபகாரி என்பது வள்ளலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி லிட்டர், அதாவது 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் பத்தி கொடுத்து கேட்பாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது? நம்ம மனித மூளையாகும். மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறு. மனித மூளைகளில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை பார்த்தோம், ட்ரில்லியன் என்பது சரி. மூளை எங்கிருந்து முளைக்கிறது? மூளை பார்த்தீங்கன்னா முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது? நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது ஆப்ஷன்ல சிறுமூளை என்பது சரி. அடுத்தது, தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் எது? தாம் கூட்டல் இனி. ஆப்ஷன்ல தாமினி என்பது சரியான விடை. சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல இப்பு வல்ல, இதுல இப்பு வல்ல, இதுல இக்கு கிடையாது. அதனால ஆப்ஷன் டி தான். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம் என்பது சரியான சந்திப்பிழையற்ற தொடர். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. இதுல எது மரபு பிழையற்றது? காய்களின் இளமை பெயர்ல பாத்தீங்கன்னா கத்தரி பிஞ்சு என்பது சரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார் என்பது எதை குறிக்கும்? பார். ஆப்ஷன்ல பாருங்கிறது கடல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தலை குறிப்பதாகும். ஆடினான், இதனுடைய வேர் சொல் என்ன? ஆடினான், இது கட்டளையா வரும். சொல்லின் அடிப்பகுதி ஆடினான் என்பது ஆடு என்பது சரியான வேர்ச்சொல். விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. இந்த சொற்களுக்கான, இந்த தொடருக்கான விடைக்கேற்ற வினா எது? மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. ஆப்ஷன்ல இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது என்பதுதான் சரியான வினா. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, இருப்பேனே, சரி இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த வகை விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை என்பது சரி. எவ்வகை வாக்கியம்? வீடு கட்டியாயிற்று. இதுல நம்ம கட்டி உடைந்து போயிற்றுன்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். இதே மாதிரி வீடு கட்டியாயிற்று என்பது செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். அடுத்த ஒன்று, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கிரியேட்டர், ஆர்டிஸ்ட், கார்ட்டூன், கேவ் பெயிண்டிங்ஸ். ஆப்ஷன்ல கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல் எது? நாவாய்னா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், படகு என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும், மலைமுகட்டில் மேகம், அதே மாதிரி காலை ஒளியினில் மலரிதழ், சோலை பூவினில் வண்டினம்,
இயற்கையின் இன்பம், இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா சோலை பூவினில் வண்டினம் கவிழும் என்பது சரியான விடை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செய். இதுல இருபொருள் தரும் இணை எதுன்னு பாருங்க. அதாவது ஒரு செயலை செய், அதே மாதிரி செய்யுன்னா வயல் நிலம், செய்யுங்கிறது வயலை குறிக்கும். அதாவது செயலை செய் வயல் நிலம் என்பது செய்யுக்கான இருபொருள் தரும் இணையாகும். கலைச்சொல்லறிதல் லெக்சிகான், சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. லெக்சிகான் என்பது எதை குறிக்கும்? லெக்சிகான் இது பேரகராதியை குறிப்பது என்பது சரியான விடை. கடைசி ஒன்று அவசர குடுக்கை. இதுல சொல்லோட பொருள் என்ன? அவசர குடுக்கை இதன் பொருள் என்ன சொல்லுவோம்? அதாவது முந்திரி குட்டையா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எண்ணி செயல்படாமை. அவசர குடுக்கைங்கிறது எண்ணி செயல்படாமை என்பது சரியான விடை. இப்படி சொற்களை சீர் செய்க. இதுல உங்களுக்கு பாவரிசைங்கிறது தெரியும், அது என்னங்கிறத அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பா பா பி பி பூ பூ அந்த இதுதான். இதுல பாத்தீங்கன்னா பாரதம் புதுமை பெண்கள் பொதுக்கூட்டம் என்பது சரியான அகரவரிசை. பொறித்த இதனுடைய வேர் சொல் என்ன? பொறித்த இந்த சொல்லோட வேர் சொல் என்ன? ஆப்ஷன்ல பொறி என்பது சரியான வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை கால் தேங்காய். இது குறிப்பது எதை? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை கால் தேங்காய் என்பது மணி வகையை குறிப்பதாகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறி. சினை பெயர் தெரியும், இப்ப நம்ம கண் காது அப்படிங்கிற சொல்ற மாதிரி இதுல சினை பெயர் எது வரும்? கண் வரும், கிளை வரும், வால் வரும். சிவப்பு என்பது சினை பெயருக்கு பொருந்தாத சொல்லாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. பட்டினங்களாக விளங்கியது குடநாடு எனப்பட்டன. பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது. இதுல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டன என்பது இது மூவேந்தர்களின் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரியான ஒன்று. மூவேந்தர்கள் தான் சேர நாடுகள்ங்கிறது தவறு. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரியான தொடராகும். சொல் பொருள் பொருத்துக. நமன்னா என்ன? நம்பர், நாணமோ, உய்மின். இதுல நமன் காலன் இதெல்லாம் யாரை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படி பாருங்க. யமன், நம்பர்னா அடியார், நாணமோ அப்படின்னா கூசாமல், உய்மின் அப்படிங்கிறது ஈடேற்றுங்கள் என்பது ஈடேறுங்கள் என்பது சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பழம் பாலம், பழம் பாலம் இது குறிப்பது என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பழம் என்பது வலிமையை குறிக்கும், பாலம் ஆற்று பாலத்தை குறிப்பதாகும். இருபொருள் தருக. இடும்பை, இதெல்லாம் ஆப்ஷன்ல அப்படி பாட்டே வாங்க. இடும்பை இதுல துன்பம் மற்றும் வறுமையை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். எது இடம்பெயர்தல நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பறவைகள் இடம்பெயர்தலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வலசை போதல் என்பர். சரியான இணைப்பு சொல் தேர்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். இந்த இணைப்பு சொல் என்ன? குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள். இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள் தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. இதுல சரியான இணைப்பு சொல் எனவே. அதாவது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்பது சரியான விடை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன என்ன? யாது, எது, எவை? ஆன்சர் நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை என்பது சரியான வினாச்சொல். இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. மலை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். இதெல்லாம் இணைத்த
புதிய சொற்கள் எது எதுல வரும் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மணிமேகலை, வான்மலை, பூமணி என்பது சரியான புதிய சொல் அமைந்த தொடர். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது. அதுக்குள் இதை நம்ம எப்படி எழுத்து வழக்காக மாற்றுவோம்? அதுக்குள்ள வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா அதற்குள் என்பது சரியான விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பெற்ற தொடரை கண்டறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. காமா இங்க காமா இதெல்லாம் வராது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் என்பது சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடராகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆநிரைகளை சொத்தாக கருதினர். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆநிரைகளை சொத்தாக, ஆன்னா பசுன்னு தெரியும், பசு கூட்டத்தை தான் சொத்தாக கருதினர். இதற்குரிய சரியான வினா ஆப்ஷன்ல சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் என்பது சரியான வினா. பன்மை சொல். இவை பழங்கள். இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க. இது என்ன வரும்? இவை பழங்கள் அல்ல என்பது சரியான விடை. இது என்னங்கிறது இது 9th தமிழ்லயே இருக்கு. அன்று என்பது ஒருமை. எப்பவுமே உங்களுக்கு இது கன்ஃபியூஸே வரக்கூடாது. அன்றுனா எதுக்கு வரும்? ஒருமைக்கு வரும். அதே மாதிரி அல்ல என்பது எதுக்கு வரும்? பன்மைக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா ஒரு மார்க்கில் கேட்குறாங்க. இவை பழங்கள் அல்ல என்பதுதான் சரி. இதே இது பழம் அன்றுங்கிறது வரும். அப்பன்னா அன்றுன்னா ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் முடியும். இந்த இதவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பழம் அன்று ஒருமை, இவை பழங்கள் அல்ல பன்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை எத்துணை அப்படிங்கிறது, எத்தனைனா எண்ணிக்கைக்கு தான் வரும். எத்துணை அப்படின்னா அளவு காலத்தை குறிப்பதற்கு எத்துணை. அப்போ எத்தனை நூல்கள் வேண்டும்னா உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையிலான நூல்கள், எனக்கு ஒரு 5 நூல்கள் வேண்டும் அப்படின்னா எத்தனை நூல்கள் வேண்டும். எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னா இது எத்தனைனா ஒரு அளவையும், எத்துணை ஆண்டுகள்னா காலத்தை குறிப்பதாகும். அப்போ எத்தனை எண்ணிக்கை, எத்துணைனா அளவு காலம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அன்றுனா எப்பவுமே ஒருமை, அல்லன்னா பன்மைங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒன்று பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதற்கு இப்பதான் பார்த்தோம். என்ன வரும்? கண்டிப்பா இவை பூக்கள் அல்ல என்பது சரியான விடை. ஏன்னா பன்மையில வர்றது அல்லல் தான் வரணும். அடுத்தது இடகரடக்கல். இதுல இடகரடக்கல் தொடர் எது வரும்? இப்போ வழக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எழுதுறது பேசுறதுல சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பேரு தான் வழக்கு. இதுல 2 வகை இருக்கும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குல பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு படிச்சிருப்போம். தகுதி வழக்குல இடகரடக்குள், மங்களம், குழு குறின்னு 3 வகை இருக்கு. அப்போ வழக்குன்னா என்ன? ஒரு எழுத்துல பேச்சுல சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பெயர் தான் வழக்கு. அது 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு பார்த்திருப்போம். தகுதி வழக்குல பாத்தீங்கன்னா இடகரடக்கல், மங்களம், குழு குறி. இடகரடக்கல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லத்தகாத சொற்களை பொது இடத்துல பேசுறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கால் கழுவி வந்தான். இது இடகரடக்கல். மங்களம் உங்களுக்கு தெரியும், சுடுகாடு, நன்காடு, இறந்தார் அப்படின்னா இயற்கை, அதாவது எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மங்களத்தை சாரும். இடகரடக்கல் இதுல கால் கழுவி வந்தான் என்பது சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. காஞ்சி என்றால் என்ன பொருள்? காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள். இதுல மதுரை காஞ்சி, இது நிலையாமை பற்றி பேசும் நூல்னு பார்த்திருப்போம். காஞ்சி அப்படின்னா நிலையாமை என்பது சரியான விடை. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி நம்ம தமிழ் மொழி. இதுல கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா, மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் என்பது 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று.
பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அழுக்காறு. அழுக்காறுனா எதை குறிக்கும் அப்படின்னா பொறாமையை குறிப்பதாகும். கோ என்பதன் இருபொருள் என்ன? கோ கோ என்பது அரசனையும் குறிக்கும், பசுவையும் குறிக்கும். இப்போ ஆன்னா பசுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி கோ அரசன், வேந்தன் என்பதை குறிப்பது கோ ஆகும். செங்கற்பட்டு இதனுடைய மருவு பெயர் என்ன? செங்கற்பட்டு. செங்கற்பட்டுவோட மருவு பார்த்தீங்கன்னா செங்கை என்பது சரியான விடை. அடுத்தது விடை வகை. நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது என்ன? நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. இப்போ வினா 8 வகைப்படும், விடை 7 வகைன்னு பார்த்திருப்போம். அதுல சுட்டு விடை, மறைவிடை, நீர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இப்போ சுட்டு விடைனா என்ன? கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னா சுட்டி கூறுவது சுட்டு விடை. அடுத்தது மறைவிடை. மறைனா மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு பதில் சொன்னா அது மறைவிடை. நேர்விடை அப்படின்னா அதற்கு உடன்பட்டு. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. செய்வாயனா நீயே செய், நீயே போ அப்படின்னு ஏவி கூறுவது ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடையாகும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது பாத்தீங்கன்னா வினாவிற்கு எது வராமல் இருப்பேனா அப்படின்னு எதிர்வினா போட்டா அது வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். நீ விளையாடவில்லையா அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. விளையாடவில்லையானா அவருக்கு முதலே கால் வலிக்குது, அதனால கால் வலிக்கிறது என்றது உற்றது உரைத்தல் விடை. இதே உருவுதல் கூறல் விடைனா என்ன? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப்போவதை, அதாவது இனிமேல் நேர்வதை கூறுதல் உருவது கூறல் விடை. அப்போ உற்றது உரைத்தல் விடையான்னா என்னது? ஏற்கனவே அது நேர்ந்துருச்சு, எனக்கு கால் வலிச்சிட்டு இருக்கிறதுனால விளையாட கூப்பிட்றப்ப நான் வல்ல, கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. இதே பாத்தீங்கன்னா நீ நேர போவதற்கு, நீ விளையாடவில்லையா அப்படின்னாவே கால் வலிக்கும் என்று கூறுவதை என்னன்னு சொல்லுவோம்? உருவது கூறல் விடை. இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது பாத்தீங்கன்னா இனமொழி விடை. இதுல கண்டிப்பா கேள்விகள் வரும். இந்த 7லையும் பாத்தீங்கன்னா சுட்டு விடைனா சுட்டி காட்டுவது, மறைவிடைனா மறுத்து கூறுவது, நேர் விடைனா உடன்பட்டு கூறுவது, ஏவல் விடைனா அந்த ஏவி அதற்கு ஒரு பதில் கூறுவது, வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு அந்த கேள்விக்கே இன்னொரு கேள்வி கேட்பது. உற்றது உரைத்தல் விடைனா கால் வலிக்கிறதுன்னு ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது. இதே உருவது கூறல் விடைன்னா என்ன வரும்? கால் வலிக்கும் அப்படின்னு உன்னை நேரப்போவதை கூறுவது. இனமொழி விடைனா இனமான ஒன்றை கூறுவதாகும். கண்டார் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? கண்டார், இதற்கு கண் வராது, கான் என்பது சரியான வேர்ச்சொல். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதுல கொடுக சொன்னார், கொடுக சொன்னார், முதியவருக்கு கொடுக்க சொன்னார் என்பது சரியான வாக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா தான் தாம், இது நம்ம பார்த்திருக்கோம், கேள்விகள் பார்த்திருக்கோம். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். இதே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். அப்ப தான்கிறது ஒருமைக்கு வரும். இதே பாத்தீங்கன்னா மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. இது மாதிரி வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்மை, அதாவது மாடுகள் தமது, கன்றுனா தனதுல வரும்.
இப்போ தான்ங்கிறது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடர். இதுல பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதுல 2 கமா வருது. இதுல 1. இதுல சரியான விடை எது வரும்னு பாத்தீங்கன்னா பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் என்பது சரியான 1. வல்லினம் மிகும் மிகா தொடர். இதுல என்ன வரும்? பாலை பாடினான். அப்போ பாலை திணை பாடினான், பாலை பாடினான் என்பது பாலினை பாடினான். தேரை பார்த்தான், தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான், தேரை பார்த்தான், தேரினை பார்த்தான் என்பது இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல் வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதுல உரிச்சொல் என்ன வரும்? கண்டிப்பா மாநகரம் என்பது சரியான 1. வலுவற்ற தொடர். கைகள் 2ம் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதுல பாத்தீங்கன்னா கைகள் 2ம் உதவவே என சான்றோர்கள் கருதினர் என்பது சரியான 1. கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற மேற்கோள் உடைய நூல் எது? கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற மேற்கோள் உடைய நூல் ஆப்ஷன்ல திருக்குறள் என்பது சரி. மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. மிசைனா அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? மிசைனா மேலே என்பதை குறிக்கும், அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே என்பதாகும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியுள்ளார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார்? அந்த நூல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன் என்பது சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. வீசுதென்றல், செங்காந்தல், மலர்கை, சாரை பாம்பு. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. வீசு தென்றல் வினைத்தொகை, வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல்னு முக்காலத்திற்கு பொருந்து. மலர் போன்ற கை ஓமை தொகை. சாரை பாம்பு, பாம்புங்கிறது பெயர், அதுல சாரை பாம்பு அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகையாகும். இதுல செங்காந்தல் உம்மை தொகை என்பது பொருந்தாதது ஆகும். திருக்குறளார் வி முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டது? திருக்குறளார் வி முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சிந்தனை களஞ்சியம் என்ற நூலாகும். இது திருக்குறள் ரிலேட்டடான கேள்வி. மரபு பிழையற்ற தொடரை காண்க. இதுல அப்படியே பாருங்க. கோழி கத்த நரி அலறியது. இதுல எது மரபு பிழையற்ற தொடர்? ஆன்சர் கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது என்பது சரி. படித்து வந்தான் எவ்வகை அச்சம் எச்சம் ஊஇ அப்படிங்கிறது படித்து வந்தான், எழுதி வந்தான் அப்படிங்கிறது படித்து ஊங்கிறதுனால இது கண்டிப்பா இது வினையச்சம் ஆகும். கொண்டு முடிஞ்சா அதை நம்ம பெயரச்சம்னு பார்த்திருக்கோம். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க. குன்றக்குடி அடிகளார் ஆவார். கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக. சாவரிசை சா சா சி சி சு சு. இதுல அப்படியே அகரவரிசை எது வரும்னு பாருங்க. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி என்பது சரியான அகரவரிசை. ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதுல ஔவையார் இயற்றிய நூல்கள்ல மூதுரை, ஆத்திச்சூடி, நல்வழி, நாலடியார் என்பது இல்லாத நூலாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கள். ஆப்ஷன்ல பாருங்க. முறையாக பல வகையான மங்கள வைத்தனர் பொருள்களை. இதுல சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னு பாருங்க. பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் என்பது சரியான ஒன்று. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிட்ட நூல் எந்த நூல்? அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிட்ட நூல் ஆப்ஷன்ல பழமொழி 400 என்பது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடர். இதுல எது தன்வினை தொடர்? அவனை திருந்தச் செய்தான், அப்துல் நேற்று வருவித்தான், பெரிய ஓவியம் வரைந்து வா, அவர்கள் நன்றாக படித்தனர். இதுல அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதுதான் தன்வினை தொடராகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட். இதற்கு இணையான தமிழ் சொல் எது?
கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாளை குறிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். இதுல தேன், மலை, வான், செய், பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல். இந்த சொற்களை எல்லாம் இணைத்து உருவாக்கின தவறான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வான்மலை வரும், பூமலை வரும், தேன்மலை வரும். வான் செய் என்பது தவறான சொல்லாகும். குரில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. கொடு, கோடு. இதுல குரில் நெடில் மாற்றம் எது வரும்னு பாருங்க. கொடு அப்படின்னா தருதல், கோடுங்கிறது நேராக வரைதல் என்பது சரியான ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களை கூறும் நூல் எந்த நூல்? 3 கருத்துக்களை கூறும் நூல் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல எந்த நூல்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. திரிகடுகம். இது தான் 3 கருத்துக்களை, 3 அறக்கருத்துக்களை கூறும் நூலாகும். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என்று கூறும் நூல் எந்த நூல்? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என்று கூறும் நூல் ஆப்ஷன்ல சிறுவஞ்ச மூலம். காரியாசான் ஞாபகம் வந்துருவாரு. வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? வருக்கை. இந்த சொல்லோட பொருள் வருக்கை என்பது பலாப்பழத்தை குறிப்பதாகும். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாக பெரியமருது, சின்னமருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. இந்த பத்தியிலிருந்து ஒரு 5 கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? இதுல ராமநாதபுரத்தை ஆண்டவர் செல்லமுத்து அவர்கள். முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? முத்துவடுகநாதர் ஆட்சி செய்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா காளையார் சிவகங்கை. ராமநாதபுரத்தை ஆண்டமன்னர் செல்லமுத்து முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை பகுதியை. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? அவருடைய அமைச்சர் தாண்டவராயர் ஆவார். வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? அவர் அவங்க தோழி உடையாள் நினைவாக நடுகள் நட்டார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள். அடுத்தது பாருங்க. சரியான நிறுத்தற்குறிகளை தருக. தமிழ் மொழி இங்க ஒரு கமா சேர்ந்து வந்திருக்கு. இதுல எதுலையுமே கமாவல்ல. இதுல இங்கேயும் வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. அப்போ சரியான ஒன்று தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது என்பது சரியான நிறுத்தற்குறி உள்ள தொடராகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல புக்லயே இருக்கும் எண்ணு பெயர்கள் அப்படின்னு. இதெல்லாம் 3ங்கிறத நம்ம தமிழ்ல 3ன்னு சொல்லுவோம். மலையாளத்துல 3, துளுல மூஜி, தெலுங்குல மூடு அப்படின்னு வரும். மூறு என்பது பொருந்தாத சொல்லாகும். மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை. விடை வகையை கண்டறிகுதல். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா, இது நம்ம நேற்று கூட பார்த்தோம். அதாவது அந்த வினாவிற்கு எதிர் வினாதல். அப்போ கண்டிப்பா ஆப்ஷன்ல என்ன வரும்? வினா எதிர் வினாதல் விடை என்பது சரியான ஒன்று. பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்குல மாற்றணும். நீங்க சொன்ன இடத்துல தானே அப்படின்னு பேச்சு வழக்கு இருக்கு. இதை எழுத்து வழக்கா எப்படி மாற்றுவோம்? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல நீங்க சொன்ன இடத்தில் தான் அன்னே என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. இதில் குறிப்பிடப்படுபவர் யார்?
இது ஔவையார் சொல்லியிருப்பாங்க. தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது, உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. இதுல குறிப்பிடப்படுபவர் அதியமான் ஆவார். கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.